ஹலோ ஆஸ்பிரண்ட், இந்த வீடியோவில் நம்ம திருக்குறளில் ஒழுக்கமுடைமை அதிகாரத்தில் இருக்கிற குறள்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் குறள் பாருங்க. ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒழுக்கம், சிறந்த ஒழுக்கம் தான் ஒருத்தவங்களுக்கு விழுப்பம் தரும் அப்படின்னு சொல்றாங்க. விழுப்பம்னா சிறப்பு அப்படின்னு அர்த்தம். ஒழுக்கம் தான் என்னைக்குமே சிறப்பு தரும் அப்படின்னு சொல்றாங்க. ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஒழுக்கத்தை உயிரை விட மேலா நினைச்சு பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓம்பப்படும் அப்படின்னா காத்துக்கணும் நம்ம அப்படின்னு சொல்றாங்க. ஒழுக்கம் தான் என்னன்னா நம்மளுக்கு சிறப்பு தரும். அதனால அந்த ஒழுக்கத்தை உயிரினும் மேலா நினைச்சு நம்ம காத்து என்னன்னா பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவனுக்கு அனைத்து சிறப்புகளையும் தருவது ஒழுக்கம் தான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஒழுக்கத்தை உயிரினும் மேலானதாக கருதி காத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த குறள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அதே துணை அப்படின்னு சொல்றாங்க. பரிந்தோம்பி அப்படின்னா, பரிந்து அப்படின்னா வருந்தி, வருந்தியாவது என்ன பண்ணுங்க, ஒழுக்கத்தை காத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓம்பி அப்படின்னா பேணின்னு அர்த்தம். வருந்தியாவது என்னன்னா ஒழுக்கத்தை பாதுகாங்க அப்படின்னு சொல்றாங்க. பேணுறது அப்படின்னா என்னன்னா பாதுகாப்பு. ஒழுக்கத்தை எப்படி பண்ணணும் அப்படின்னாவது ரொம்ப வருந்தி நம்ம கஷ்டப்பட்டாவது பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. தெரிந்தோம்பி தேரினும் அதே துணை. எந்த எந்த விஷயத்த கத்துக்கிட்டு நம்ம ஃபாலோ பண்ணாலும் ஒழுக்கம் தான் நம்மளுக்கு துணையா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. தெரிந்தோம்பி அப்படின்னா மனதை அறிந்து என்ன பண்ணணும், நம்மளோட மனசை ஒடுக்கி என்னன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம மனசை ஆராய்ந்தாலும் ஒழுக்கம் மட்டும்தான் சிறந்தது. அதனால என்ன பண்ணணும், வருந்தியாவது அதை பாதுகாங்க அந்த ஒழுக்கத்தை அப்படின்னு சொல்றாங்க. ஒருவன் ஒழுக்கமாக நடப்பது என்னன்னா மிகவும் கடினமானதுதான். ஒழுக்கத்தோடு நடந்தால் அது அவனுக்கு நல்ல துணையை தரும் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி ஆராய்ந்தாலும் ஒழுக்கம் தான் நல்ல துணை. அதனால என்ன பண்ணுங்க, வருந்தியாவது ஒழுக்கத்தை பாதுகாப்பு பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது என்ன குறள் பார்ப்போம். ஒழுக்கமுடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவன் ஒழுக்கமாக இருந்தால் அது அவனுக்கும் அவன் குடும்பத்துக்கும் பெருமை தரும். ஒழுக்கமோடு இருந்தா என்ன ஆகும் அப்படின்னா அவனோட குடிக்கு அது பெருமை தரும், அவனோட குடும்பத்துக்கு. இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் அப்படின்னு சொல்றாங்க. ஒழுக்கம் இல்லாதவனாய் இருந்தால் உயர்குடியில் பிறந்தாலும் இழிவாகவே பேசப்படுவார் அப்படின்னு சொல்றாங்க. இழுக்கம் அப்படின்றது என்னன்னா ஒழுக்கமின்மை. இழுக்கம்னா ஒழுக்கமின்மை. ஒழுக்கம் இல்லாம போயிடுச்சு அப்படின்னா அவன் எவ்வளவு பெரிய உயர்ந்த குடும்பத்துல பிறந்தாலும் அவன் இழிவாக தான் பேசப்படுவான். அவனுக்கு என்னன்னா பெருமையா பேசப்பட மாட்டான் அப்படின்னு சொல்லியிருக்காரு திருவள்ளுவர். ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த குறள் பாருங்க. பிறப்பினும் மரப்பினும் ஓத்துக்கொள்ளலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கங் குன்று கெடும் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவன் என்னன்னா ஒரு அவனோட நம்ம கத்துக்கிட்ட கல்வியை மறந்துட்டா கூட பரவாயில்ல, ஏன்னா திரும்ப என்ன பண்ணலாம், படிச்சுக்கலாம். அததான் சொல்றாங்க. ஒருவன் கற்ற கல்வியை மறந்து விட்டால் மீண்டும் கற்றுக்கொள்ள முடியும். ஆனால் ஒழுக்கத்தை இழந்தே நம்ம நடந்துட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது அவனுடைய சிறப்பையே என்னன்னா அழிச்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் மரப்பினும் முத்துக்கொள்ளலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்ற கெடும் அப்படின்னு சொல்றாங்க. மறந்தாலும் என்ன பண்ணலாம், திரும்ப படிச்சுக்கலாம் படிப்பை. ஆனா ஒருத்தவங்களுடைய ஒழுக்கம் மட்டும் கொன்றி போச்சுன்னா அது என்ன பண்ணாலும் என்ன பண்ண முடியாது, திரும்ப கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதனால என்னன்னா ஒருவன் ஒழுக்கத்தை இழந்து நடந்தால் அது அவனுடைய சிறப்பையே கெடுத்துரும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அடுத்த குறள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அழுக்கார் உடையான்கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இல்லான்கண் உயர்வு அப்படின்னு சொல்றாங்க. அழுக்காறு அப்படின்னா என்னன்னா பொறாமை அப்படின்னு அர்த்தம். பொறாமை உடையான்கண் ஆக்கம் போன்று இல்லை. பொறாமை உடையான்கண் என்னன்னா ஆக்கம்னா செல்வம்னு அர்த்தம். பொறாமை உடையான்கண் பாத்தீங்கன்னா செல்வம் தங்காது. செல்வம் சொல்லலாம், வளர்ச்சி சொல்லலாம். பொறாமையுடையவங்கள்ட்ட என்னன்னா இந்த வளர்ச்சி தங்காது அப்படின்னு சொல்றாங்க. அது போல என்னன்னா ஒழுக்கம் இல்லாதவன் கிட்ட உயர்வு இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. பொறாமை குணம் உடையவரிடம் பாத்தீங்கன்னா வளர்ச்சி இருக்காது. அது போல ஒழுக்கம் இல்லாதவனிடம் பாத்தீங்கன்னா உயர்வு இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அடுத்தது பார்க்கலாம். ஒழுக்கத்தின் உள்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படும்பாக்கறிந்து அப்படின்னு சொல்றாங்க. ஒழுக்கம் தவறுவதால் ஏற்படும் இழிவை அறிந்தவர்கள் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா அவ்வொழுக்கத்திலிருந்து தன்னை காத்து கொள்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர், உறவோர்னா மனதைரியம் உடையவர். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒழுக்கத்தை பின்பற்றாததால வர்ற கெட்ட விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க.
தெரிஞ்சுக்கிட்டு அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இழுக்கத்தால ஒருத்தங்க ஆகுற அவங்க கிடைக்கிற தண்டனையும் வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதனால என்னன்னா, அவங்க ஒழுக்கத்த விட்டு விலக மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அததான் சொல்றாங்க. ஒழுக்கம் தவறுவதால் ஏற்படும் ஒழுக்கம் தவறி போனா ஏற்படும் நம்மளுக்கு ஏற்படுற அவமானம். அத வந்து என்னன்னா அறிந்தவர்கள் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா, அந்த ஒழுக்கத்திலிருந்து தன்னை காத்துப்பாங்க. அந்த ஒழுக்கம் தவறாம பின்பற்றி தவறுனா காத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரியா? இதுல ஏதம்னு இருக்கு பாருங்க. ஏதம். ஏதம்னா குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இது பொறுத்துகால கேட்கலாம் சொற்பொருள்ல. ஏதம்னா குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி அப்படின்னு சொல்றாங்க. ஒருத்தர் வந்து ஒழுக்கம் உடையவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்கெல்லாம் வந்து எதை அடைவாங்க? மேன்மை அடைவாங்க. ஒழுக்கத்தை பின்பற்றுறவங்க மேன்மை அடைவாங்க. இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. ஒழுக்கம் இல்லாதவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அடையக்கூடாத மோசமான பழியை வந்து அடைவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒழுக்கத்தை பின்பற்றுறவங்க மேன்மை அடைவாங்க. ஒழுக்கத்தை பின்பற்றாதவங்க வந்து பாத்தீங்கன்னா, அடையக்கூடாத மோசமான பழியை அடைவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒழுக்கம் உடையவர்களை உலகம் பாத்தீங்கன்னா புகழ்ந்து பேசும். ஒழுக்கம் இல்லாதவர்கள் செய்யாத குற்றங்களுக்கு பழியும் பாவமும் அடைவாங்க. அந்த அளவு ஒழுக்கம் இல்லாதவங்க மோசமான நிலையை எழுதுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்த குறள் பார்க்கலாம். நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடுமை தரும் அப்படின்னு சொல்றாங்க. நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம். வித்து அப்படின்னா விதைன்னு அர்த்தம். நல்ல ஒழுக்கம் என்பது என்ன பார்த்தீங்கன்னா நன்மையை தரும் விதை அப்படின்னு சொல்றாங்க. நல்ல ஒழுக்கம் அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா நன்மையை தரும் ஒரு விதை. அதுதான் நல்லொழுக்கம். தீயொழுக்கம் என்றும் இடுமை தரும். தீய ஒழுக்கம் பார்த்தீங்கன்னா என்றுக்குமே நமக்கு என்ன தரும் அப்படின்னா துன்பத்தை தான் தரும் அப்படின்னு சொல்றாங்க. நன்றிக்கு வந்து எது வந்து விதையாகும் அப்படின்னா நல்லொழுக்கம். நல்ல ஒழுக்கம் பார்த்தீங்கன்னா நன்றிக்கு விதையா வந்து இருக்கும். தீயொழுக்கம்னா மோசமான ஒழுக்கம் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு என்றைக்குமே என்ன தரும் அப்படின்னா இடும்பை தான் தரும், துன்பத்தை தான் தரும் அப்படின்னு சொல்றாங்க. நல்ல ஒழுக்கம் என்பது நன்மையை தரும் விதையாகும். தீய ஒழுக்கம் என்பது என்ன சொல்றாங்க துன்பத்தை தான் விளைவிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்தது 9வது திருக்குறள் பார்க்கலாம். ஒழுக்கம் உடையவர் கொல்லாவே தீய வழுக்கியும் வாயார் சொல்லல் அப்படின்னு சொல்றாங்க. ஒழுக்கம் உடையவர்கள் பாத்தீங்கன்னா தம் வாயினால் பிறருக்கு தீங்கு தரும் சொற்களை பேச மாட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஒழுக்கம் உடையவர் பாத்தீங்கன்னா அவங்களால ஒழுக்கமா வந்து இருக்கிறவங்க, ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறவங்க பாத்தீங்கன்னா கொல்லாவே அப்படின்னா அவங்களால முடியாதான். எது முடியாது அப்படின்னா தீய வழுக்கியும் வாயார் சொல்லல் அப்படின்னு சொல்றாங்க. தீய விஷயத்த வாயால கூட அவங்க பேச மாட்டாங்க, ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறவங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவு வந்து ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறவங்க தீய விஷயத்த மற்றவங்களுக்கு தீங்கு தர சொல்ல பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒழுக்கம் உடையவருக்கு கொல்லாவே தீய வழுக்கியும் வாயார் சொல்லல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்த திருக்குறள் என்னன்னு பார்ப்போம். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார் அப்படின்னு சொல்றாங்க. ஒழுக்கம் இல்லாதவர்கள் பார்த்தீங்கன்னா உலகியல் கல்வி எவ்வளவு கற்றாலும் அறிவில்லாதவராக தான் கருதப்படுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. உலகத்தோட பொருந்தி வாழ்ற கல்வி அதான் உலகியல் கல்வி. உலகத்தோடு ஒட்ட ஒழுகல், உலகத்தை ஒட்டி எப்படி வாழ்றது அப்படின்றத கத்துக்கிட்டாலும் பல கற்றும் அப்படின்னா பல விஷயத்த கத்து தெளிஞ்சு ஒரு அறிவாளியா இருந்தாலும் கல்லார் அறிவிலாதார் அப்படின்னு சொல்றாங்க. கல்லார் அறிவிலாதார் அப்படின்னா ஒழுக்கத்தை பின்பற்றாதவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னா ஒழுக்கம் இல்லாதவர்கள் வந்து எவ்வளவோ கல்வி கற்றிருந்தாலும் சரி, ஆனா ஒழுக்கம் இல்லை அப்படின்னா வந்து என்னன்னா அவங்க அறிவில்லாதவராக தான் கருதப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. சரியா? இந்த வீடியோல நம்ம வந்து ஒழுக்கமுடைமை குறள்ல இருக்கிற ஒழுக்கமுடைய அதிகாரத்துல இருக்கிற 10 குறள்கள் வந்து பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.